சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால சேலம் மாநகராட்சி பகுதியில் ஒரு தெருவில் குடியிருக்கக்கூடிய மக்கள் பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அவர்களாகவே அங்கே இருக்கிற கடைக்காரர்கள்ட்ட ஒரு தொகை வசூல் பண்ணி அவங்களே ரோடு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சிவா மீடியாவில் வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு பல்வேறு கருத்துக்களையும் தோழர்கள் எல்லாமே வெளியிட்டிருந்தீங்க. இந்த நிலை காரணம் திறமையில்லாத மாநகராட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் தான் காரணம். அவங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்கவோ அல்லது சரியான திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கோ திறமையற்றவர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே விளம்பரத்திற்காக இந்த அரசால் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டவர்களை தவிர மக்கள் பிரச்சனைகளை அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்து அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தக்க நபர்களாக இல்லை. இதுக்கெல்லாமே கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் காரணம் அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதனுடைய உச்சகட்ட நிகழ்வாக இன்னைக்கு சேலம் அது போன்ற ஒரு உச்சகட்ட நிகழ்வாக சேலம் மாநகராட்சியில் நடந்திருக்குது. 43வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த வழக்குரைஞர் குணசேகரன். இவர் கிட்டத்தட்ட 4-5 முறை தொடர்ந்து அந்த மாநகராட்சி உறுப்பினராக இருந்துட்டு இருக்காரு. அந்த வார்டில் தொடர்ந்து மக்கள் பணியை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர். இன்னைக்கு மதியம் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பேசும்போது எந்த அதிகாரியுமே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை கண்டுக்கிறதில்ல. எந்த வேலை செஞ்சாலுமே அதிகாரிகள் யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு அதை கொடுத்துட்றாங்க. அந்த வேலை எப்போ தொடங்கி எப்போ முடிக்குங்கிறதை பற்றிய எந்த விதமான தெளிவான அறிக்கையும் கொடுக்கறதில்ல. வேலை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக முடியாமல் பல இடங்கள் நடந்துட்டு இருக்குது. பல இடங்களில் குறிப்பாக 7 மாநகராட்சி சுகாதார மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அது பூட்டியே கிடக்குது. அந்த சுகாதார மையங்களுக்கு போகிற பாதைகள் கூட ஒழுங்கானதாக இல்லை. இதை பற்றி யாருக்கிட்ட முறையிட்டாலுமே அதிகாரிகள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதை கண்டுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயரும் அதை முழுமையாக செயல்படுத்துறதில்லை அப்படிங்கிறதை தன்னுடைய ஆதங்கத்தை உள்ள குமுறலை எல்லாமே கொட்டி முடிச்சுட்டு போகும்போது மைக்கை தூக்கி கீழே போட்டு அவர் பாட்டுக்கு வெளிநடப்பு செய்கிறாரு. இதை அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அது அரசியல் ரீதியாக அவங்க எதிர்க்கட்சி அப்படிங்கிறனால அதை செய்கிறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினரே இதை செஞ்சிருக்காரு. இது சரிதான் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் மாமன்றத்தினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய, அதாவது சேலம் மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய எஸ்டி கலையமுதன் அவர்களும் எந்த அதிகாரிகளுமே மாமன்ற உறுப்பினர்களை மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளை மதிக்கிறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த வேலையுமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கிறது இல்லை. இதனால நாங்கள் தான் மக்கள்கிட்ட பல்வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டுமல்ல, இது போலவே அரசினுடைய மற்ற அனைத்து துறைகளிலுமே ஒரு மெத்தன போக்கோடு தான் அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மற்ற அனைத்து துறை தலைவர்களுமே அதையும் முழுமையாக செய்கிறதில்லை அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் இருந்து நமக்கு தெரியுது. இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மத்திய அரசு மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்குது. அதை எதிர்த்து ஒரு பக்கம் தென்னிந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதையெல்லாம் கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு மாநில அரசுக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசினுடைய நடவடிக்கை தவறானது. நம்ம மாநில அரசினுடைய பக்கம்தான் நிற்கணுங்கிற முடிவில் பெரும்பான்மையான உணர்வாளர்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் மாநில அரசினுடைய நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு எதிரான சூழலில் தான் போயிட்டு இருக்குது. இது எளிய நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் மிக எளிதாக சென்றடைஞ்சிருக்குது. எந்த அதிகாரியும் ஒழுங்காக வேலை செய்கிறது கிடையாது. அந்த அதிகாரிகளிடம் வேலை வாங்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் முறையாக வேலை வாங்குறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல்வேறு துறையிலுமே பெருகிட்டு இருக்குது. குறிப்பாக கல்வித்துறையில் கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை புரட்டும் போது ஏதாவது ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் மாணவியரிடம் பாலியல் அத்துமீறல் செஞ்சார். இதை தொடர்ந்து புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறை கைது செய்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி கல்வி அமைச்சர் ஒரு துளி கூட கவலைப்படல. இதுக்கு மாற்று வழியாக ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரா அல்லது கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழு அமைக்கப்படுதா அப்படிங்கிறதை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் அவர் அன்றாட விளம்பர நிகழ்வுகளிலேயே பொழுது கழிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம்
பார்த்தோம்னா காவல்துறையில் அளவுக்கு அதிகமான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு டிஎஸ்பியினுடைய கட்டுப்பாட்டில் 13-14 காவல் நிலையங்கள் இருந்த நிலை மாறி இப்போ அதிகபட்சமாக ஒரு டிஎஸ்பியினுடைய கட்டுப்பாட்டில் 4 அல்லது 3 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த லட்சணத்திலும் கூட காவல்துறை உயரதிகாரிகள் எந்த விதமான வேலையும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் முன்பு இருந்ததை காட்டிலும் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்குது. காவலர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களுக்கு நான் பயணம் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துலையுமே காவல்துறை சோதனை அப்படிங்கிறத எங்கேயுமே பார்க்க முடியல. காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்குது, எங்கேயாவது காவலர்கள் போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்காக நிற்கிறாங்களா அப்படின்னா அதையும் நம்ம பார்க்க முடியறதில்ல. இரவு நேர ரோந்துங்கிறது பல இடங்களில் பல நகரங்களில் நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் திருட்டு, கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மாநில அரசு எந்த விதமான திட்ட முன்வரவையும் கொண்டு வரல. காவல்துறை அதிகாரிகளை வேகப்படுத்தி அவங்களுடைய வேலை வாங்குறதுக்கான முயற்சிகளையும் அரசு துளியும் செஞ்ச மாதிரி தெரியல. கடந்த 4 நாளைக்கு முன்னால் கிருஷ்ணகிரி நகரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் சாமி கும்பிட போயிட்டு வந்த ஒரு பெண் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாராங்க. இது காவல்துறைக்கு தெரிந்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம 2 நாள் தள்ளி போயிடுது. 3வது நாளாக உள்ளூர் பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை தெரிஞ்சு அந்த மலை கோயிலினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கேமராவில் இருந்த வீடியோ ஃபுட்டேஜை வாங்கி அதை செய்தியாக்க போகின்ற அந்த சூழலை தான் காவல்துறைக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு அந்த ஃபுட்டேஜில் இருந்த ஆளை அடையாளம் பார்த்து 4 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேரை சுட்டு பிடிச்சேன்னு சொல்லி மாவு கட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான செய்திகள் வந்தாலும் அது எல்லாமே ஏதாவது ஒரு ஊடகம் துறை சார்ந்தவருடைய முன்னெடுப்பின் காரணமாக தான் வெளியில் வருதே தவிர காவல்துறை தங்களாகவே புலனாய்வு செய்து அந்த செய்திகளை வெளியில் உணர்ந்து குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காருன்னா எதுவுமே கிடையாது. பல வழக்குகளில் சொல்ல போனோம்னா வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மனம் கலந்த விவகாரம், கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் கலவரம் ஏற்பட்ட விவகாரங்களில் கிட்டத்தட்ட 2-2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் இந்த செய்தியில் உண்மையில் என்ன நடந்ததுங்கிறதை பற்றி எந்த காவல்துறை அதிகாரியுமே வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல இது பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு இடமா இருக்குது. அதை ஏன் செய்யலை அப்படிங்கிறது தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா ஆரம்ப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டங்களில் அன்றாட நிகழ்வுகளே அங்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமை காவலரை பத்திரிகையாளர்கிட்ட செய்திகளை சொல்லிடுவார். அந்த செய்தியினுடைய பின்னணியில் இது நடந்திருக்கு, இந்த வழக்கை நாங்கள் இந்த விசாரணை செஞ்சுட்டு இருக்கோம், இதில் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு. ஆனால் சமீப காலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அதாவது காவல் ஆய்வாளர் நிலையில் இருக்கக்கூடியவங்க எந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்டாலும் நீங்கள் டிஎஸ்பியை கேளுங்கிறாங்க, டிஎஸ்பி கேட்டால் அது சென்சிட்டிவ் கேஸ் எஸ்பியை கேளுங்கிறாங்க, எஸ்பி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் போயிட்டு இருக்குது. ஒரு செய்திகளை கூட காவல்துறையினுடைய கீழ்நிலை அதிகாரிகள் அதை வெளிப்படையாக சொல்கிறதே கிடையாது. எல்லாமே மூடி வைக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு பல சந்தேகங்கள் ஏற்படுத்தப்பட்டு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத சூழலை தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் எல்லாம் விடவும் மிக மிக உச்சகட்டமான ஒரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்புக்கு வந்து அந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் முதன்முறையாக காவல்துறை அலுவலர்கள், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பணியிட மாற்றம் நடந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் பதவி உயர்வோடு கூடிய பணியிட மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். இது அதிகபட்சமாக ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம். ஆனால் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்று ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த 4 ஆண்டுகள், அதாவது 4 ஆண்டுகள் இன்னும் முடியல, அதற்கு முன்பாகவே இதுவரைக்கும் 25 முறை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பணியிடை மாற்றம் நடந்திருக்குது. 21 முறை ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் நடந்திருக்குது. எந்த ஒரு அதிகாரியுமே அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு மேலே அந்த பணியில் இருக்கிறதில்ல. வேற பணிக்கு தூக்கி அடிக்கப்பட்டு மீண்டும் வெவ்வேறு இடங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. ஏன்னா எப்படி வேலை செஞ்சாலும், வேலை செய்யாமல் இருந்தாலும், படுத்து தூங்கினாலும் அவங்களுக்கான சம்பளம்ங்கிறது சரியான நேரத்தில் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்துடுது. ஆனால் அவங்களிடம் வேலை கொடுத்து அந்த வேலை முடிக்காமல் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 56 அரசு துறைகளில் ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் இந்த சிக்கல்கள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக தொழில்துறை சார்ந்திருக்கிற சிட்கோ நிறுவனத்தினுடைய மேலாளராகவும் அல்லது அதனுடைய இயக்குநராகவும் வரக்கூடிய அதிகாரிகள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து மாற்றம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பம் செய்யும் போது ஒற்றைச்சாளர முறை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் விண்ணப்பம் போடுவாங்க. அதாவது ஒரு விண்ணப்ப படிவத்தை நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறதை பூர்த்தி பண்ணி அதை அதிகாரிகளிடம் கொடுத்தால் அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த ஒரு பக்க விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய விவரங்களே போய் சேர்ந்துடும். அவங்ககிட்ட இருந்து அதுக்கு தடையில்லா சான்றிதழ்
அல்லது அதுக்கான அனுமதி அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்குள்ளாக முடிகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு துறை அதிகாரியையும் ஒவ்வொரு தொழில் தொடங்குவோரும் விண்ணப்பித்து அவங்ககிட்ட போய் அந்த வேலையை வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதே மாதிரி பல வேளாண் தொழில் சார்ந்திருக்கிற தொழில்துறைகளை எல்லாத்தையுமே, அதாவது வேளாண் தொழிலுக்கான சான்றிதழ் அப்படிங்கிறது அது கிரீன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது குறிப்பாக தென்னை மட்டையை மக்க வைத்து அதிலிருந்து நார் பிரித்தெடுத்து கைது செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துக்கான கழிவுகள் அப்படிங்கிறது எல்லாமே வேளாண் கழிவுகள் தான். இது எதுவுமே ரசாயன கழிவுகள் கிடையாது. இது பசுமை திட்டத்தின் கீழே தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அதிலிருந்து எல்லோ சர்டிஃபிகேட்டுக்கு மாற்றிருக்காங்க. இதற்கு கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்துறையிட்ட சான்றிதழ் வாங்கித்தான் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நிலையில் எந்த ஒரு அதிகாரிகிட்ட போய் தன்னுடைய தொழில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதை பற்றி ஒரு சிறு தொழில் தொடங்கக்கூடிய நபர் விலைக்கு விண்ணப்ப படிவத்தை கொடுத்து அதையெல்லாம் சொல்லி அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதை பற்றி பேசி முடிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு தான் பேசி முடிக்க வேண்டியதாக இருக்குது. பேசி முடிச்சுட்டு அந்த ஃபைல் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துலேயே அந்த அதிகாரி அந்த இடத்துல மாற்றப்பட்டு விடுகிறார். மீண்டும் ஒரு அதிகாரி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு பிறகு அவரை சந்திச்சு மீண்டும் அவருக்கு ஒரு கப்பம் கட்டி இதையெல்லாம் விலைக்கு சொல்லி சான்று வர்ற அந்த நேரத்துக்குள்ளாகவே மீண்டும் அவர் அந்த இடத்துல மாற்றப்பட்டு விடுகிறார். இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் அனைத்துமே தொடங்குவதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மின் கட்டணம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இப்படி பல்வேறு துறை அதிகாரிகளும் எல்லா சிறு தொழில் சார்ந்திருக்கிற நிறுவனங்களையும் நசுக்கி தங்களுடைய வருமானத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த துறைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொருத்தருமே பல லட்சங்களை அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரமுகர்களுக்கு கப்பம் கட்டிட்டு தான் வர்றாங்க. இந்த சூழலில் அவங்க கல்லா கட்டுறதுக்காக தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்கள அல்லது தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்கள தொழில் தொடங்குறவங்கள நசுக்கி பிழிகிறத நம்ம பல இடங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். மின்சார கட்டணங்கிறது ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. இதனால் தமிழ்நாட்டினுடைய பல இடங்களில் குறிப்பாக நெசவு தொழில் முழுக்க நசிஞ்சு நின்று போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. வேளாண் துறையிலும் பல புதிய மாற்றங்களை கொண்டுட்டு வர வேண்டிய சூழலில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பையும் ஏற்படுத்தாமல் ஒரு பெரிய தடுமாற்றமான சூழல் தான் தமிழ்நாடு அரசு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு தொழில்துறையின் சார்பாக பல இடங்களில் சிட்கோ நிலம் விற்பனைக்கு செய்யப்படும். இந்த இடத்தை விலைக்கு வாங்கி ஒரு தொழிற்சாலையை தொடங்கின ஒரு நபர் ஒரு அதிகபட்சமாக 25லிருந்து 30 ஆண்டுகள் தான் அந்த இடத்துல தொழிற்சாலையை நடத்த முடியும். அதுக்கு பிறகு அவருடைய வாரிசுகளோ அல்லது அவருடைய பங்குதாரர்களோ தொடர்ந்து அந்த செயலை செய்வாங்களா, அந்த தொழிலை செய்வாங்களா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் கிடையாது. அவருடைய வாழ்நாளில் ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகள் அந்த தொழிலை நடத்தி முடிச்சுட்டு அந்த இடத்தை வேற யாரோ ஒருத்தருக்கு விற்றுருவாங்க அல்லது அந்த தொழிற்சாலையோடு விற்றுருவாங்க. வாங்கக்கூடியவங்க அதை தொடர்ந்து நடத்துவாங்க. இப்படி விற்பனை செய்யும்போது தான் அந்த தொழிலை தொடங்கின ஒருத்தருக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அந்த இடத்தை விற்று அந்த இருக்கிற மிஷினரியோடு விற்கும்போது தான் ஒரு தொகை கிடைக்கும். அதுதான் அவருடைய லாபமாக இருக்கும். அது வரைக்கும் வரக்கூடிய வரவு செலவுக்கு சரியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் சிறு தொழிலினுடைய யதார்த்தமான நிலைமை. இதை காலி பண்ணக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய மருமகனே இப்போ பல இடங்களில் B2, G2, A2ன்னு இடத்த வாங்கி வித்துட்ருக்காரு. அவர் வீட்டு மனைகளாக இடத்தை வாங்கி விற்பதை விட்டுட்டு பல இடங்களில் இடத்தை வாங்கி தொழிற்சாலைகளுக்கான இடமா பிரித்து வைக்கிறதுக்கான திட்டத்தில் இருக்காரு. அதை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் சிட்கோ நிறுவனம் இப்போ எந்த இடத்தையுமே தொழிற்சாலைக்கு விற்கிறது இல்லை. பல கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கி கொள்முதல் செய்யப்பட்ட அந்த இடங்களை எல்லாமே 99 ஆண்டுகளுக்கான குத்தகைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வாங்கக்கூடிய ஒரு நபர் அந்த தொழிற்சாலையை எப்போ வேணாலும் விற்க முடியாது, வேற ஒருத்தருக்கு லீஸுக்கு விட முடியாது, அவர் மட்டும்தான் வச்சிருக்க வேண்டிய சூழல் வரும். இதனால பல தொழில் தொடங்குறதுக்கு சிட்கோ பக்கம் போகிறதுக்கே மக்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கட்டாயமாக யாருமே 99 ஆண்டுகளுக்கான எக்ரிமெண்ட் அடிப்படையில் இடத்த வாங்கி அதில் பெரிய அளவிலான இன்வெஸ்ட் பண்ணி செய்யவே முடியாது. செஞ்சாலும் நிச்சயமாக நட்டம்தான் வரும். இது தன்னுடைய மருமகனுடைய வளர்ச்சியை மையமாக வச்சு தொழிலை முடக்குகின்ற வேலையை தான் இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலான சிறு தொழில் தொடங்கி நடத்திக்கூடியவங்க எல்லாமே முன்வைக்கிறாங்க. இது ஒரு வகையில் சரியானதாகவும் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தொழில்களை எல்லாமே பக்கத்து மாநிலங்களில் எடுத்துக்கிறதுக்காக கர்நாடகாவும் ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இங்கு இருக்கிற தொழில் அதிபர்களை சந்தித்து ஒவ்வொரு மாதமும் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தை போட்டு இங்கே தொழில் தொடங்குற எல்லாமே எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, மின்சாரம், சுற்றுச்சூழல் அனுமதி, தொழில் அனுமதி எல்லாமே நாங்கள் இலவசமாக பெற்றுத்தரோம், எளிமையாக பெற்றுத்தரோன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பின்னலாடை நிறுவனங்கள், பல விசைத்திரை நிறுவனங்கள், பல ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள்
பக்கத்து மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் வேலை தேடி வேற மாநிலத்துக்கு போகிற ஒரு சூழல் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே அரசினுடைய உதவியால் நடக்குதா அப்படின்னா இல்லை. தனிநபர்களுடைய அதிகபட்சமான அந்த கூட்டமைப்பின் காரணமாகவும் அவங்களுடைய முதலீட்டின் காரணமாகவும் போராட்டத்தின் காரணமாகவும் தான் தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அரசு அதுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்தான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பெரிய சிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது. குறிப்பாக ஒரு 5000 கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கக்கூடிய ஒருவருக்கு அதில் 50 கோடி ரூபாயை இதர செலவுகளுக்காக பிரித்து கொடுத்து ஆட்களை போட்டு அந்த வேலையை செஞ்சு அதுக்கான சான்றிதழ் எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் வெறும் 5 லட்சம் ரூபா முதலீடை வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபா கடனை வாங்கி ஒரு சிறு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறனால இவங்களோட போட்டி போட்டு எந்த தொழிலையுமே தொடங்க முடியாத நிலையில் தான் இருக்காங்க. இந்த சிறு தொழில்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. அதாவது சமூக வளர்ச்சி, மனித வளர்ச்சி, மாநில வளர்ச்சி, இது எல்லாத்துலேயுமே சிறு தொழில்கள் தான் முக்கியமானதாக இருக்கும். பெரு நிறுவனங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலையோ அல்லது மக்களுடைய வளர்ச்சியிலையோ பெரும்பங்கு மாற்றுவாங்களான்னா அது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு சாமானிய மனிதர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த வேலை வாய்ப்பை நாளை இயந்திரங்களுக்கு மாற்றிடுவாங்க. இயந்திரங்களுக்கு மாற்றிட்டீங்கன்னா அது இயக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சம்பளம் வரும். முழுக்க முழுக்க இயந்திரமயமாயிரும். அவங்க அதைத்தான் விரும்புவாங்க. இது மக்கள் முன்னேற்றத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்காது. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இந்த அரசு அதை முழுமையாக கடைபிடிக்காம பாராமுகத்தோடு தான் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்துறையும் மக்களும் பல்வேறு விதங்களில் அரசியல்வாதிகளுடைய அலட்சியத்தினால, அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மையினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, நகர அபிவிருத்தித்துறை, கல்வித்துறை, வேளாண்மைத்துறை, எந்த இடத்துக்கு போனாலும் மின்துறை, பத்திரப்பதிவுத்துறை, எல்லா இடத்துலையுமே லஞ்சம் என்பது தலைவிரி சாடிட்டு இருக்குது. எந்த அதிகாரியுமே காசு கொடுக்காம எந்த வேலையுமே செய்யறதில்ல. அதை பொதுமக்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அதுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. இதை எல்லாமே சரி செய்தால் மட்டும்தான் திமுக மீண்டும் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக பல பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது, பல கருத்து கணிப்பை செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. ரெட்டி இருக்காரு, நாயுடு இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாமே ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரும் தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக தெரியுது. இன்னொரு பக்கம் அரசியல் சூழல் பார்த்தோம்னாலும் தமிழ்நாட்டில் புதுசாக பல கட்சிகள் உருவாகிட்டு இருக்குது. ஆளுங்கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு பலர் தயாராகிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் இணக்கம் இல்லாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் திமுக மீண்டும் இங்கே நிற்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகளை மிக கவனமாக எடுத்துக்கணும். அதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது. என்னென்ன ஓராண்டு காலம் முழுமையாக இருக்குது. இந்த ஓராண்டு காலத்திலாவது ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க அரசு முன் வருமா அப்படின்னு பார்ப்போம். அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே அதிமுகவிலிருந்து வந்தவங்க உட்பட அத்தனை பேருமே தங்களுடைய வழக்கமான வசூல் முறையை தான் தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்காங்களே தவிர அதை கடந்து மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சூழல் தொடர்ந்து இன்னும் ஓராண்டுகளுக்கு போயிட்டு இருக்குமானால் நிச்சயமா அடுத்த ஆட்சி பொறுப்பில் திமுக இருப்பதற்கு 100% சாத்தியமில்லாத சூழல் தான் இருக்குது. இதை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் புரிஞ்சு நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா மீண்டும் ஆட்சியில் இருக்கலாம். புரியாமல் வெறும் அறிக்கைகள் மூலமாகவே திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு அப்படிங்கிறத வெறும் சொல்லோடு மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா இவங்க ஆட்சியில் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை என்பதோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.